தாய்வீடு பிப்ரவரி 2026. சிங்கள பௌத்த தேசியவாதிகள் இஸ்ரேலை நேசிப்பது ஏன்? எழுதியவர் புஞ்சர அமரசிங்க. தமிழில் மணி வேலுப்பிள்ளை. வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. காசா போரின் பொழுது இலங்கை வாழ் சிங்கள பௌத்த சமூகம் இஸ்ரேலுக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்தது. இலங்கையில் இடதுசாரித்துவ தாராண்மைவாத முஸ்லிம் குழுமங்கள் இஸ்ரேலை எதிர்த்து நடத்திய பேரணிகளுக்கு அது நேர் எதிர்மாறான நிலைப்பாடு. காசாவில் இஸ்ரேல் மேற்கொள்ளும் படை நடவடிக்கைகளினால் அந்த நாடு உலகளாவிய கண்டனத்துக்குள்ளாகிய வேளையில் பௌத்த சிங்களவர் இஸ்ரேலை விடாப்பிடியாக ஆதரிப்பதற்கு கணிசமான அளவு கருத்தியல் வாரியான உந்தி விசை உண்டு என்பதை அவர்களின் ஆதரவு உணர்த்துகின்றது. இந்தியாவை பொறுத்தவரை இஸ்ரேலுக்கு சார்பான உணர்வலை என்பது பெரிதும் இந்துத்துவ கருத்தியலுடன் தொடர்புடையது. இஸ்லாமிய எல்லையை அகற்றல் என்று கருதப்படும் கொள்கைக்கு எதிரான தடுப்பு வேலியாக இஸ்ரேலை நிலைநிறுத்தும் தந்திரோபாயத்துடன் அது தொடர்புடையது. அதேவேளை இஸ்ரேலிய யூத அடையாளத்தின் மீது சிங்கள பௌத்த சமூகம் கொண்ட ஈர்ப்பு என்பது இஸ்லாமிய எல்லையை அகற்றல் தொடர்பான கரிசனைகளுக்கு அப்பாற்பட்ட மிகவும் சிக்கலான நுட்பமான காரணிகளால் உந்தப்படுவதாக தெரிகின்றது. ஆகவே இஸ்ரேலிய அரசின் மீது சிங்கள பௌத்த சமூகம் கொண்ட வாஞ்சியை உந்தும் காரணிகளை நாம் ஆராய வேண்டியுள்ளது. இலங்கையில் யூதர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு இத்தீவின் பதிவிட்ட வரலாற்றில் மட்டுப்பட்ட சான்றே உள்ளது. எனினும் இலங்கை பௌத்த தேசிய இயக்கம் தனக்கு புத்துயிரூட்டுவதற்காக யூத தேசிய இயக்கத்தை முன்மாதிரியாக நோக்கி வருகின்றது. இலங்கை பௌத்த தேசியத்தின் காவிய நாயகனாகிய அநாகரிக தர்மபாலாவே யூதர்களையும் யூத தேசிய இயக்கத்தையும் முதல் நயந்த தற்கால பௌத்த சிங்கள தலைவர். அன்றைய ஐரோப்பிய யூதர்களுடன் இலங்கை வாழ் முஸ்லிம் சமூகத்தை ஒப்பிட்டு அன்றைய ஐரோப்பாவில் நிலவிய இனவாத சொல்லாடலை எதிரொலித்து முஸ்லிம்கள் மீது அவர் அடிக்கடி பகைமை பாராட்டினார். வெளிப்படையாகவே பகைமை பாராட்டினார். இவை யூத விரோத கருத்துரைகள் என்பது வெளிப்படை. அதேவேளை சிங்களவருக்கும் யூதர்களுக்கும் இடையே வரலாற்று ஒப்புமைகள் உண்டென்ற கருத்து தர்மபாலாவின் நாட்டத்தை ஈர்த்தது. பிரித்தானியர் காலத்து இலங்கையில் வெளிவந்த சிங்கள பௌத்தர் சிங்கள புத்திஸ்ட் எனும் தேசியவாத ஏட்டில் எழுதிய ஒரு கட்டுரையில் சிங்களவர் யூதர் ஆகிய இரு தரப்பினரும் தத்தம் அடையாளங்களை கட்டி காப்பதில் காட்டிய விரல் ஒன்றுக்கொன்று நிகரானது என்று அவர் வலியுறுத்தினார். யூத தேசிய கருத்தியலாளர்களும் பௌத்த சிங்கள கருத்தியலாளர்களும் தமக்கு நீடித்த மரபுகளில் வேரூன்றிய தனித்துவம் உண்டென கருதுவதும் வலியுறுத்துவதும் அவர்களிடையே காணப்படும் முக்கிய ஒப்புமையாகும். தாங்கள் புறத்தாக்கங்களால் கரைபடாத தனித்துவமான இனத்தவர்கள் என்று சிங்களவர் தம்மை தொடர்ச்சியாக கொண்டாடி வந்துள்ளார்கள். தாங்கள் இறைவன் தேர்ந்தெடுத்த மக்கள் என்று யூதர்கள் கொண்ட கருத்தை சிங்களவரின் மேற்படி நிலைப்பாடு எதிரொலிக்கின்றது. வரலாற்று விவரணங்கள் என்பவை யூத சிங்கள அடையாளங்களை வடிவமைத்து தனித்துவமான கூட்டு தகுநிலையொன்றை வளர்க்கும் விதத்தை இலங்கை ஒரு பிளவுண்ட நாடு எனும் தமது காத்திரமான நூலில் B.H. ஃபாமர் ஆராய்ந்துள்ளார். பண்டைய சிங்கள மன்னர்களின் பரம்பரையையும் பௌத்தத்துக்கு அவர்கள் நல்கிய ஆதரவையும் பதிவிடும் தலையாய சிங்கள பௌத்த பதிவேடாகிய மகாவம்சத்தில் காணப்படும் விரிவான விவரங்கள் விவிலியத்தின் பழைய ஏற்பாட்டில் காணப்படும் மன்னர்குல ஏடுகள் வழங்கும் விவரங்களை போன்றவை. பௌத்தத்தை மெய்யாகவே கட்டிக்காக்கும் சிறப்பான பணியை ஆற்றுவதாக மார்த்தட்டும் மகாவம்சத்தில் காணப்படும் விவரணங்களில் நிலையூன்றிய சிங்கள பௌத்தர்களின் நம்பிக்கை தாங்கள் இறைவன் தேர்ந்தெடுத்த மக்களென யூதர் கொண்ட நம்பிக்கைக்கு நிகரானது என்பது தெளிவாக தெரிகிறது என்கிறார் ஃபாமர். இலங்கை விடுதலை பெற்றதை தொடர்ந்து ஏற்பட்ட கொந்தளிப்பு மிகுந்த காலப்பகுதியில் சிங்கள தேசியவாதிகள் சிங்கள யூத சமூகங்களுக்கிடையே ஆதாரமற்ற வரலாற்று ஒப்புமைகளை இட்டுக்கட்டி தமிழர் மீது பகை வளர்க்கும் தேசிய சொற்சிலம்பத்தை உருவாக்கி தமது மக்களை உணர்ச்சி பெருக்குடன் அணிதிரட்டினார்கள். இலங்கையில் தமிழரின் பிரிவினைவாதத்தை எதிர்கொள்வதற்கு ஆயுதப்படையினரை வலுப்படுத்தும்படி ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவின் அரசாங்கத்துக்கு தேசியவாத நோக்குடைய பாதுகாப்பு செயலாளர் NQ டயஸ் புத்திமதி கூறினார். வடமாகாணத்தில் தமிழர் தமது எல்லையை அகற்றக்கூடும் என்று தெரிவித்த டயஸ்
அதனை தடுக்கும் ஏம வலயங்களாக வேளாண்மை குடியேற்றங்களை தோற்றுவிக்கும்படி தமது தொடக்க அறிக்கைகளில் முன்மொழிந்தார். பௌத்தத்தின் பாதுகாவலர்கள் என்ற வகையில் சிங்கள பௌத்தர்களுக்கு காணி உரித்து உண்டெனும் நம்பிக்கையில் டயஸ் உட்பட சிங்கள தேசியவாதிகள் பலர் ஆழ மூழ்கியிருந்தார்கள். தமிழர் பெரும்பான்மையோராக வாழும் வடபுலத்தில் குடியேற்றங்களை தோற்றுவிக்கும் எண்ணத்துக்கு இஸ்ரேலிய அரசு நடைமுறைப்படுத்திய யூத குடியேற்ற கொள்கைகள் ஓரளவு உந்தி விசி அளித்ததுண்டு. மறைநூலில் பதிவிட்ட பழம்பெருமையை மீட்க யூதர் குலம் கொண்ட வேட்கையைப் போன்று சிங்கள தேசியவாதிகளும் மகாவம்சத்தில் சித்தரிக்கப்பட்டவாறு பழம்பெரும் புகழ் வாய்ந்தது என கருதப்படும் சிங்கள நாகரிகத்துக்கு புத்துயிரூட்ட வேட்கை கொண்டு வடபுலத்தில் குடியேற்றங்களை தோற்றுவிக்க முனைந்தார்கள். வரலாற்று சூழ்நிலையையும் பொறிமுறைகளையும் பொறுத்தவரை யூத தேசிய வேட்கைக்கும் சிங்கள தேசிய வேட்கைக்கும் இடையே வேறுபாடுகள் இருக்கின்றன. எனினும் இரண்டுக்கும் இடையே ஒரு முக்கிய பொதுமையுண்டு. அதாவது இறைவாக்கின் மூலம் அல்லது வரலாற்றின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தகுநிலை தத்தம் சமூகங்களுக்கு உண்டென்று இருதரப்பினரும் காத்திரமாக வலியுறுத்துகிறார்கள். இலங்கையில் போர் முடிவுற்ற பிறகு யூத சிங்கள அடையாளங்களுக்கிடையே ஓர் ஒப்புமையை உருவாக்குவதற்கு பௌத்த தேசியவாதிகள் பலர் மேற்கொண்ட முயற்சிகள் ஒரு திருப்பத்தை எடுத்திருப்பதாக தெரிகிறது. அதாவது இரு தரப்புகளுக்கும் இடையே மெய்ப்பிக்க வல்ல வரலாற்று சான்று எதுவுமே இல்லாமல் ஒரு வரலாற்று தொடர்பு இருப்பதாக ஊகித்து அதை ஏற்றி போட்டுகிறார்கள். மகாவம்சம் போன்ற வரலாற்று பதிவேடுகளின் தாக்கத்துக்குட்பட்ட இலங்கையின் பாரம்பரிய வரலாற்றியலுக்கு மாறான மாற்று வரலாறாக இராவண மன்னனின் மரபு வழி கதையை பரப்ப வேண்டும் என கலாநிதி மிராந்தோ ஒபேசேகரா போன்ற சிங்கள தற்பெருமைவாதிகள் வாதாடிய பொழுது மேற்படி திருப்பம் ஏற்பட்டது. இலங்கையில் போர் முடிவுற்ற பிறகு தோற்றுவிக்கப்பட்ட போலி அறிவியல் விவரணத்தில் யூதருக்கும் சிங்களவருக்கும் இடையே வரலாற்று தொடர்புகள் இருந்தன என்ற கருத்தை நிலைநிறுத்தும் கதைகள் பலவும் காணப்படுகின்றன. தொன்மங்களின்படி இலங்கை மன்னனாக விளங்கிய இராவணன் மத்திய கிழக்கில் ஒரு நாட்டை அமைப்பதற்கு தனது குடும்பத்தவருள் ஒருவனாகிய யூதா என்பவனை அனுப்பியதாக மார்தட்டும் கருத்தை தமது விற்பனை மிகுந்த நூலொன்றில் ஒபேசேகரா முன்வைத்துள்ளார். அப்படி மார்த்தட்டுவதற்கு ஏதுவாக திட்டவட்டமான சான்றெதுவும் முன்வைக்கப்படாதபடியால் அது ஒபேசேகராவின் கற்பனை என்பது உறுதிப்படுகின்றது. எனினும் இட்டுக்கட்டப்பட்ட இந்த கதையின் பெறுபேறாக நியாயத்துக்கு மாறான முறையில் சிங்களவருக்கும் யூதருக்கும் முடிச்சு போடும் சிங்கள தேசியவாதிகள் காத்திரமான தாக்கத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள். சிங்களவர் தமது தனித்துவத்தை காட்டுவதற்கான ஓர் உத்தியாக தமது அடையாளத்தை யூத சமூகத்துடன் தொடர்பு படுத்த மேற்கொள்ளும் முயற்சிகள் வெளிப்படும் விதத்துக்கு தொன்மங்களில் நிலை கொண்ட மேற்படி கதை ஒரு தலை சிறந்த எடுத்துக்காட்டு. இலங்கை விடுதலை பெற்ற பிறகு இஸ்ரேலிய அரசுடன் பூண்ட உறவில் பல முறுகல்களும் திருப்பங்களும் ஏற்பட்டாலும் கூட சிங்கள பௌத்த தேசியவாதிகளின் உள்ளத்துள் இஸ்ரேல் மீதான பற்று ததும்பி வழிகிறது. இஸ்ரேல் மீதான ஈர்ப்புக்கு முற்றிலும் உந்து விசை அளிப்பவை தொன்மங்களும் பழங்கதைகளும் நம்பிக்கைகளுமே என்பதும் பௌத்தத்தை கட்டி காப்பதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இனத்தவர் தாமே என்று மார்தட்டும் சிங்கள தேசியவாதிகளுக்கு அவையே அரணாய் அமைப்பவை என்பதும் தாமே இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்று யூதர்களைப் போல் சிங்கள பௌத்தர்களும் வெறுமனே நம்பிக்கொள்கிறார்கள் என்பதும் கவனிக்கத்தக்கவை. புன்சரா அமரசிங்க, Why Sinhalese Buddhist Nationalists Adore Israel. The Colombo Telegraph, 2026-1-8. Translated by Mani Velupillai, 2026-1-10. நன்றி.